கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம். மிகப்பெரிய அளவில் இந்த சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் திமுக தலைமையிலான அதிமுக அரசை கண்டித்து போராட்டத்தையும் நடத்தி வருகிறது. கடந்த சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் பாஜக தரப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனை உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்த கூடிய நிலையில் அதனை எதிர்த்து திமுகவினர்கள் இது திமுகவிற்கு சம்பந்தம் இல்லாதது, இதை வைத்து அதிமுகவினர்கள் பிரச்சாரம் செய்து அரசியலாக இதை மாற்ற வேண்டாம், உயிரிழந்தவர்களை கருத்தில் கொண்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டாச்சு என்றும் மறுபக்கம் திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் பணத்தை கொடுத்தால் உயிர் திரும்பி வந்துவிடுமா? குடும்பங்கள் நடு தெருவிற்கு வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக திமுகவினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விகளையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்துள்ளார். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் மதுரையில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RP உதயகுமார் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் அதிமுக தொண்டர்கள் கருப்பு நிறை ஆடை அணிந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டும் உள்ளனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் கூறியுள்ள நிலையில் இதனை வன்மையாக கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திமுகவினர்களும் தற்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். என்னதான் இதை வைத்து அரசியல் செய்தாலும் 58 உயிர்கள் போனது உண்மைதான். காவல்துறை அலுவலகத்தில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் கள்ளச்சாராயம் குடோன் அமைக்கப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க திமுகவின் கவனக்குறைவினாலும் கமிஷன் பெற்று இதனை கண்டுகொள்ளாமலும் இருந்ததன் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு திமுகவினர்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை ஏற்பட்டதாகவும் கலவரத்தை உண்டாக்கி எடப்பாடி பழனிசாமியை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்பாடும் திமுகவினர்கள் செய்துள்ளனர்.